குடிப்பழக்கம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் இருக்கு, எல்லா மட்டத்திலும் இருக்கு. அது சினிமாவில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு விவாத பொருளா மாறுது. இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த குடிப்பழக்கம்ங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ்க்காக குடிக்கிறது, சோசியல் ட்ரிங்க், அப்புறம் ஜாலிக்காக குடிக்கிறது அப்படின்னு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் குடிதான். அதனால ஏற்படுகிற விளைவுங்கிறது விளைவுதான். அதுல எந்த மாற்றமே இல்லை. அது சினிமாக்காரர்களுடைய வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. நான் கூட இப்போ ஒரு இன்டர்வியூல கூட சொன்னேன், இப்ப சினிமாக்காரர்கள் இப்ப நம்ம மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்றது, அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை செலிபிரிட்டிங் போது அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அப்ப அதுல வந்து இந்த குடிங்கிறதே ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா மாறி போயிடும். ஒரு படப்பிடிப்புக்கு ஒரு அவுடோர் போறாங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேல என்னடா பண்றது அப்படின்னா குடிக்கிறது தான் ஒரே வழி. என்ன சோ இப்ப இது வந்து ஒரு கட்டத்துல வந்து தொடரும் போது அவங்க குடி நோயாளியா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கட்டம் இருக்கு. அந்த சினிமா நடிகர்கள் வாழ்க்கையிலேயே 2 பக்கங்கள் இருக்கு. ஒண்ணு இந்த புகழ் வெளிச்சத்துல அவங்க இருக்கிற போது வாழ்கிற வாழ்க்கை, இன்னொன்னு இந்த வாய்ப்புகள் கிடைக்காம மார்க்கெட் இழந்த பிறகு வாழ்கிற இன்னொரு வாழ்க்கை.